அம்மன் ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் அமாவாசை தோறும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக உற்சவர் அங்காளம்மன் விசேஷ அலங்காரத்துடன் அலங்கார மண்டபத்திலிருந்து புறப்பட்டு ஊஞ்சல் மண்டபம் எழுந்தருளினார். தொடர்ந்து அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை அடுத்து பூசாரிகள் பம்பை உடுக்கை மேளத்தோடு தாலாட்டு பாடல்கள் பாடி ஆராதனை செய்தனர். இதனையொட்டி கோயில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்த நிலையில் எலுமிச்சை பழம் தேங்காய்களில் சூடம் ஏற்றி அம்மனுக்கு காட்டி வழிபட்டனர். அப்போது பக்தர்கள் சிலர் பக்தி பரவசமாகி அருளாடினர். மேலும் ஆடி அமாவாசை முக்கிய அமாவாசை என்பதால் காலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். வேப்பிலைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி வேப்பிலைக்காரி உடல் வேர்த்திடும் மாறி கும்பிடும் பொழுதே உடன் வந்திடும் மாறி தங்க ஆடை அணிந்தவளே மங்களமாக ஜொலிப்பவளே எங்கள் குறை போக்கிடவே ஓடோடி வருபவளே ஓங்காரி மாகாளி ஓம் ஓம் மாறி வேப்பிலைக்காரி ஓம் மாறி ஓம் சக்தி ஓம் அங்கரி அருள் தந்திடும் வேப்பிலைக்காரி ஓம் மாறி ஓம் சக்தி ஓம். தேவி காளியம்மா சரணந்தன் பாதமம்மா பிறவிகள் போதுமம்மா உன்னருளை தாருமம்மா தேவி காளியம்மா சரணந்தன் பாதமம்மா பிறவிகள் போதுமம்மா உன்னருளை தாருமம்மா. சோழ மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமான தஞ்சை திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோயில் அப்பர் கைலை காட்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆடி அமாவாசையை ஒட்டி அப்பர் சுவாமிக்கு சிவபெருமான் ரிஷப வாகன மூர்த்தியாக காட்சி தந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக அமையும் இவ்விழாவில் முன்னதாக காலையில் தர்மசம் வர்த்தினி அம்பாள் சமேத ஐயாரப்பர் சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மேலும் உற்சவர் சுவாமியும் அம்பாளும் தீர்த்தவாரி வைபவத்திற்கு எழுந்தருளினர். தொடர்ந்து சிவனடியார்கள் திருமுறைகள் பாட விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள அப்பர் சுவாமிக்கு காட்சி தந்தருளினர். சமய குரவர்களில் ஒருவரான அப்பர் சுவாமி உழவார பணி செய்வதை தலையாய தொண்டாக செய்து வந்த நிலையில் தள்ளாத வயதில் தவழ்ந்து கைலை நோக்கி வந்தபோது சுவாமி அவரிடத்திற்கே சென்று காட்சி தந்தது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தங்க கருட வாகன சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமபிரானை விசேஷ அலங்காரத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க தங்க கருட வாகனத்தில் எழுந்தருள செய்தல். இதனையடுத்து ஸ்ரீராமருக்கு பூஜைகள் அர்ச்சனைகள் நடைபெற்றன. பின்னர் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீராமர் நகரின் முக்கிய பகுதிகளில் வீதி உலா வந்தருளினார். முன்னதாக சுவாமிக்கு தீர்த்தவாரி வைபவமும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீராமரையும் ஸ்ரீ ராமநாத சுவாமியையும் வழிபட்டு சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிவசக்தி மாமூர்த்தி அம்மன் கோயிலில் ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், அபிஷேக பொடி, அரிசி மாவு, பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மாமூர்த்தி அம்மன் சிறப்பு அலங்காரம், அர்ச்சனைகள் செய்து தீப தூப ஆராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பச்சையம்மன் உடனுரை மன்னார்சாமி கோயிலில் ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பச்சையம்மனுக்கு பால், தயிர், திரவிய பொடி, பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு பட்டுடுத்தி வண்ண மலர் மாலைகளோடு சிறப்பு அலங்காரம் செய்து அர்ச்சகர்களால் வேத மந்திரங்கள் ஓத பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மனை வழிபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நந்தியாலம் கிராம தேவதையாக விளங்கும் ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் கோயிலில் ஆடி 2வது வெள்ளியன்று பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் பம்பை நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால்குடங்களை சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோயிலில் சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் மூலவர் மாரியம்மனுக்கு ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷங்கள் முழங்க பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள ஸ்ரீ ஆதி பொன்னியம்மன் கோயிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு பொன்னியம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், திருமஞ்சன பொடி, பன்னீர், இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஆதி பொன்னியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழாவின் 5ஆம் நாளில் கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. முதலில் சிறிய அன்ன வாகனத்தில் பெரியாழ்வார் எதிர்கொண்டு அழைத்து செல்ல, பின் கருட வாகனத்தில் ரெங்கமன்னார் பவனி வந்தார். அதனைத் தொடர்ந்து பெரிய அன்ன வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாளும், கருட வாகனங்களில் முறையே பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், சுந்தரராஜ பெருமாள், திருத்தங்கல் அப்பன் பெருமாள் ஆகியோரும் பவனி வந்தனர். விடிய விடிய நடைபெற்ற திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆண்டாளையும் ரெங்கமன்னாரையும் வழிபட்டு சென்றனர். சக்தி பீடங்களில் ஞான சக்தி பீடமாக விளங்கும் வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் அருள்பாலிக்கும் கமலாம்பாளுக்கு ஆடிப்பூர விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக பூத வாகன சேவை நடைபெற்றது. இதில் உற்சவர் ஸ்ரீ மனோன்மணி அம்மனுக்கு வண்ண மலர் அலங்காரத்துடன் பூத வாகனத்தில் எழுந்தருள செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் 4 ராஜ வீதிகளிலும் அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய சாகை வார்த்தல் மற்றும் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ குரத்தி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து குரத்தி அம்மன் அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு பஞ்சமுக தீபமும் கற்பூர ஆரத்தையும் காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு சிம்ம வாகன வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.